அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா லெபனான்ல போர் போய்கிட்டு இருக்கு. ஆஹ் நமக்கு இங்கே பார்த்தோம்னா டெல்லியில் ரூபாய் 5600 கோடி போதைப் பொருள் பறிமுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போதைப் பொருட்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா அங்கங்க இந்த மாதிரி போதைப் பொருட்களை விற்கிறதும், அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மதுவிலக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறதும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. சரி. அப்படி இருக்கப்ப நமக்கு போதைப் பொருட்கள் சார்ந்து என்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 1940 வந்திருக்கும். அதே மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா NDPS ஆக்ட் அப்படின்னு சொல்லி வரும். இது பார்த்தோம்னா 1985 வந்திருக்கும். இதற்கு கீழே பார்த்தோம்னா தான் நமக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தான் நிறைய இந்த போதைப் பொருட்களை வந்து பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? பிரதானமா இந்த நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்களுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? அது இந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஆர்டிகல் 47 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு அரசாங்கத்தினுடைய நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த அரசியலமைப்புல பார்த்தோம்னா ஆர்டிகல் 47 நமக்கு ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், இந்த மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை தடுப்பு, அதற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளை பத்தி நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால இது கொஞ்சம் நம்ம பார்க்குறது அடிக்கடி போதைப் பொருள் அப்படிங்கிற செய்தி வருது. அதனால அதோட ரிலேட் ஆகியிருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பார்க்குறப்ப இன்னைக்கு செய்திகளுமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ திருக்குறள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது பொறுத்திருத்தல் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். அதாவது ஒரு கொக்கு நீர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வர வரைக்கும் அமைதியாக காத்து கொண்டே இருக்கும். கரெக்டா மீன் வரப்ப காலம் வாய்க்கிறப்போ அது ரொம்ப விரைவாக செஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யாமல் அந்த ஒரு மீனை பிடிச்சிடும். சரிங்களா? அதுதான் நமக்கு உதாரணமா திருவள்ளுவர் சொல்றாரு. தக்க காலம் வரப்ப எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத. திருக்குறளின் 490 அதிகாரம் காலம் அறிதல். சரிங்களா? அடுத்ததா பாக்குறப்ப தமிழக பக்கத்துல பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கறத பத்தி தான் பேசியிருக்காங்க. மதுவிலக்கு 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 அப்படிங்கறதான். இதையே நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா அதற்கு எதிர்மறையாக ஒரு விஷயம் கூட இருக்கும். அதற்கு முன்னாடி வளமைக்கான புதிய வழி தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அக்டோபர் 2, 2014ஆம் தேதி ஆண்டு அன்று பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவால கொண்டு வரப்படுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ODF அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்ணணும். அதாவது திறந்த வெளியில் மலம் கழிக்காத ஒரு நிலை இந்தியாவுக்கு வரணும். அதான் ஓப்பன் டெஃபெகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அக்டோபர் 2021ஆம் ஆண்டுல பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 அப்படிங்கிறது வந்து இப்ப அது நடைமுறையில இருக்கு நமக்கு. வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கறத பார்த்தோம்னா 2 வகையா இருக்கு. ஜி ஃபார் கிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களுக்கான ஸ்வச் பாரத் திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அவங்களுக்கு கீழே இருக்கு. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்திக்கு கீழே இருக்கு. கிராமப்புறங்கள்னு பார்த்தோம்னா நம்ம பஞ்சாயத்து மினிஸ்ட்ரி தான் தேடுவோம் எங்க இருக்குன்னு ஆப்ஷன்ல. ஆனா அது ஜல் சக்தி மினிஸ்ட்ரி கீழே வருது. இதே ஸ்வச் பாரத் அர்பன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நகர்ப்புற அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கு. சரிங்களா? இந்த ஒரு திட்டம் அதனுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டே வருது அப்படிங்கிறத பிரதமர் இந்த இடத்துல நமக்கு பேசியிருப்பாரு.
திறந்த வெளியில மலம் கழித்திட்டு இருந்தோம். அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். ஏன்னா வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. திறந்த வெளியில மலம் கழிக்கிறோம் அப்படின்னா. அதே மாரி வந்து நமக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு அதெல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா டாய்லெட்டுகள நம்ம கட்ட ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓடிஎஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்றோம். ஓடிஎஃப் பிளஸ், ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு போகும். அவ்வளோ டீப்பாவும் நமக்கு போக தேவையில்ல. ஸோ ஸ்வச் பாரத் திட்டத்த பத்தி சும்மா மேலோட்டமா என்னென்ன செய்திகள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மேட் இன் இந்தியா முத்திரை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு நெறைய பார்த்துருப்போம். மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஸ்விட்சர்லாந்து இந்த மாரிலாம் நெறைய பார்த்துருப்பீங்க. அதே மாரி மேட் இன் இந்தியா அப்படிங்கிற முத்திரைய நம்ப நம்மளுடைய தயாரிப்புகள்ல வைக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆலோசனை மத்திய அரசாங்கம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அது ரிலேட்டடான ஆர்டிக்கிள் தான் இது. ஓகேங்களா? ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கிள்ல. ஆனா இதுல முக்கியமா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் பார்த்தோம்னா, பிரதானமா சைனாவுல மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய பொருட்கள்ல பார்த்தோம்னா, மேட் இன் சைனா அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த சைனாவோட அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தோனே மேட் இன் சைனா அப்படிங்கிறத போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க நாட்டுல இருந்து போகக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே தரம் வாய்ந்த பொருட்களாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல உறுதி செஞ்சாங்க. அது தரம் வாய்ந்த பொருட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்ட பிறகு, சைனா ஃபுல்லா மேனுஃபேக்சர் ஆகுற பொருட்கள் எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிறகு தான், மேட் இன் சைனா அப்படிங்கிற அந்த முத்திரையே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதே ஒரு நடைமுறைய தான் இந்தியாவும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சஜஷன்ஸ்லாம் நமக்கு முக்கியம். சரிங்களா? சைனாவ ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத விட, சைனாவோட இந்த பெஸ்ட் பிராக்டிஸஸ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு முக்கியமா இருந்துச்சு. கடைசியா பார்த்தோம்னா, தமிழக பக்கங்கள்ல பார்த்தோம்னா, மது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தோம்னா 1 மணி நேரத்தில் இந்த பிரசாந்த் கிஷோர் இவர பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துல மதுவிலக்கு அப்படிங்கிறத ரத்து செய்வோம் அப்படின்றத பீகார்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மதுவிலக்கு சார்ந்து முரண்பாடான செய்திகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கையாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.